என்ன மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மழை வேறு இருக்குது, எல்லோரும் சேஃபாக இருங்க. அப்புறம் அங்கங்கே கரண்ட் வேறு இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். சேஃபாக இருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மழை ஒரு பக்கம் இருக்குது, நம்ம பிக் பாஸ் சுட சுட போயிட்டு இருக்குது. சரி என்னப்பா ஆச்சு கேப்டன்சி டாஸ்க் அப்படின்னா, என்னங்க அதெல்லாம் ஒரு டாஸ்க்காங்க. தமிழ் தெலுங்கு பிக் பாஸ்லேயும் மலையாள பிக் பாஸ்லேயும் கேப்டன்சி டாஸ்க் எப்படி வைக்கிறாங்க தெரியுமா? 2 நாள் 3 நாள்லாம் வைக்கிறாங்கங்க அந்த டாஸ்க்கு. அதுக்கப்புறம் நாமினேஷன், இவங்கன்னா அப்படியே உட்காந்த இடத்துல சும்மா இல்லை ரூம்குள்ளே போயிட்டு 4 செவத்துக்குள்ள ஒன்று சொல்லிட்டு வந்துடுறாங்களே. அவங்களாம் நாமினேஷனே வந்து 2 நாள் போகுங்க. ஒவ்வொருத்தரும் நிற்க வச்சு 1 மணி நேரம் பேசுவாங்க. அந்த 1 மணி நேரம் பேசுறதுலையுமே அவங்க ஒத்துக்கிட்டாதான் ஆச்சு அந்த நாமினேஷனை. ஸோ டெஃபன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த டெஃபன் மோடுக்கு. ஒருத்தரை நாமினேட் பண்ணி 1 hour 1.5 hours பேசுவாங்க. எங்கன்னா உட்காந்த இடத்துல 2 பேர் பேச சொல்லுங்க அப்படின்னு பிக் பாஸ் சொல்கிறதும், ஹாலில் உட்காந்து சொல்கிறதும், இல்லை கன்ஃபெஷன் ரூமில் போய் சொல்கிறதும் ஜஸ்ட் லைக் தட் விட்டுறாங்க. அங்கே உட்காந்து பேசுறதுலாம் இல்லை, நின்று நேருக்கு நேர் வா, சண்டைக்கு வா, நேருக்கு நேர் நில்லு அப்படிங்கிற மாதிரி நின்று நான் உன்னை நாமினேட் பண்ணுறேன், ஏன் எனக்கு நாமினேட் பண்ணுறேன், நீ சொல்கிற ரீசன் எனக்கு வேலிடாக இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க சைடுக்கு இவங்க பேசுவாங்க, அவங்க சைடுக்கு அவங்க பேசுவாங்க. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஒருத்தர் பண்ணுறதுக்கே 1 on 1 பண்ணுறதுக்கே ஆகும். இங்கே என்னென்னா ஜஸ்ட் லைக் தட். இதில் ஃப்ரீ பாஸ் வேறு. இந்த ஃப்ரீ பாஸ் அப்படியே உட்காந்து இடத்துல அது டக்குன்னு 5 பேர் இன்னும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா நாமினேஷனில் இல்லவே இல்லை. முக்கியமான பெரிய தலைங்கள்லாம் இதில் இல்லவே இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த பொண்ணியை கோவப்படாது. இப்போ கேம் ஆடாதவங்க, மிக்சர் சாப்பிட்றவங்களாம் சூப்பர் டீலக்ஸ்லேயே உட்காந்து. ரம்யாலாம் பார்த்தீங்கன்னா 3 வாரம் ஒன்றுமே பண்ணல, ஒரு தட்டு கழுவுல, ஒன்றும் கழுவுல, இந்த பக்கமே எட்டியே பார்க்கல. சுபிக்ஷாமா இந்த பக்கம் இப்போ தான் வந்தாங்க இந்த வாரம். அதுவும் வியானாவோட ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் விக்ரமோடது ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் அந்த வீட்டில் தான் அவர் வந்து என்ன சொல்கிறது, சட்டசபை மந்திரியாகவே ஒருத்தர் சுற்றிட்டு இருக்காரு விக்ரம். எல்லாருக்குமே வந்து பின்னாடி இந்த ஐடியா கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி அவரோடது லீடிங்கில் வந்திருக்காங்க சுபிக்ஷாமா. அண்ணன் இருக்கார் பார்த்துக்குவாரு அப்படிங்கிற இடத்துல. அப்போ எல்லாருக்கும் ஒரு சப்போர்ட் வச்சு ஆடுறீங்களே, அந்த பொண்ணு கேமும் ஆடுது, நாமினேஷனையும் ஃபேஸ் பண்ணுது, மக்களையும் ஃபேஸ் பண்ணுது, உள்ள கண்டஸ்டன்ஸையும் ஃபேஸ் பண்ணுது அப்படின்னா அந்த பொண்ணு தானேங்க கேமரு. அந்த பொண்ணு அனாயிங் பண்ணுது, இரிட்டேட் பண்ணுது, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அது தானே கண்டென்ட்டாகவே இருக்குது. அந்த இடத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் ஒரு நாள் பார்வை விட்டுட்டு வெளியில் பாருங்களேன், அது அந்த ஜெயிலுக்கு போன இடத்துலேயே பாருங்களேன், என்ன இருந்தது அன்றைக்கெல்லாம் அந்த ஃபுல் டே டாஸ்கில்? ஒன்றுமே இல்லையே. சரி ஒவ்வொரு வாரமும் அப்படி தானடா போகுதுன்னா ஒவ்வொரு நாளுமே அப்படி தான் போகுது, ஒவ்வொரு டாஸ்க்குமே அப்படி தான் போகுது. அப்படின்னா இது இப்போ கூட கேப்டன்சி டாஸ்கில் அவர் பிரவீன் வின் பண்ணார்ல, ஆஃப் பண்ணி உட்கார வச்சிருச்சு பிரவீனை. ஏன்னா அது நீங்கள் பார்த்துருப்பீங்க நேற்று 1 எபிசோடில் அந்த கேப்டன்சி டாஸ்க் வந்து அந்த ரூல்ஸ் போடுறது அது மாதிரிலாம் நானுமே அது போட்டு நான் என்னோடது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டே டு டே அந்த ரிவ்யூ அப்படிங்கிறது எனக்கு செட் ஆகாது. ஏன் செட் ஆகுதுன்னா நான் லைவ் பார்த்துட்டு அது பண்ணுறதுனால இவனுங்க பிட்டாக போடுறாங்க. அந்த விஜய் டிவி ப்ராடக்ட்ஸில் ஃபஸ்ட் டே ப்ரொமோவில் ஒன்று போடுறாங்க, அது செகண்ட் டே ப்ரொமோவில் தான் வருது, ஃபஸ்ட் டே சண்டே செகண்ட் டேல தான் கட்டுறாங்க. அப்படிலாம் இருந்தால் எனக்கு வந்து ஒரு விஷயம்னு எடுத்தால் அதை வந்து டாப் டு பாட்டம் என்ன அப்படிங்கிறதோ அதுக்கான பாலிடிக்ஸையோ டக்குன்னு சொல்லிடணுன்றது. ப்ளஸ் எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் அது டக்குன்னு லைவ்ல வரதுனால நான் அப்டேட் பண்ணிடுறேன். இவங்க வந்து நான் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் வெறும் தலையை மட்டும் காமிச்சிட்டு அடுத்த நாள்